தி கிங் ஆஃப் மிராக்கிள்ஸ் அப்படி சொல்லிட்டு சும்மாவா சொன்னாங்க. வேற யாரு? நம்ம பாபா தான். ஆக்சுவலி என்னன்னா, ஷிரடியில வந்து சமாதி மந்திர்ல பாபா தர்ஷனம்லாம் முடிச்சுட்டு அப்படியே சுத்தி குருஸ்தான்லாம் பார்த்துட்டு வெளிய வந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடம் வந்து நீங்க பார்ப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ என்னன்னா, ஒரு சின்ன விண்டோ மாரி இருக்கும். அதில உட்காந்து பாபா வந்து நம்ம சூப்பரா வந்து பார்க்கலாம். அப்படியே சைட்ல மெஜஸ்டிக்கா உட்காந்துட்ருப்பாரு. ஸோ ரீசென்ட்டா ஒரு டிவோட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அந்த விண்டோவ சுத்தி ஒரு கோல்டன் ஃப்ரேம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு கோயில் சன்ஸ்தானுக்கு. ஸோ இதில என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, அவருக்கு அந்த ஃப்ரேம் வந்து செஞ்சுட்டு கையில கிடைக்கிறப்ப, ஹி வாஸ் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் வித் த லுக். ஓகே. மீன் தட் அவரு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்பார்ல, இந்த மாரி இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் அது அவுட்புட் வரப்ப அவர் எதிர்பார்த்த மாரி அந்த க்ளோ வந்து பாபாவோட ஃபேஸ்ல வந்து அவரு பார்க்கலாம் காட்டி இருக்கிறது. ஸோ இத வந்து அவரு மனசோட வச்சுக்கிறாரு, நெனைக்கிறாரு. பட் இந்த இடத்துல தான் அவரு ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா? பாபா வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இல்லையா? என்னன்னா, என்னோட பக்தன் வந்து என்னோட உண்மையான பக்தன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவன் என்ன நெனைக்கிறான், பண்றான்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ விடுவாரா நம்ம பாபா? அப்படியே போற போக்குல ஒரு மிராக்கிள போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு கொண்டு போய் கோயில்ல குடுக்குறப்ப கூட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிஃபோர் லுக்ல தான் இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் தட் அந்த ஃப்ரேம் எல்லாம் மாட்டி பார்க்கும்போது தான், தே ஆல் கம் டூ நோ தட் பாபாவோட ஃபேஸ் வந்து நல்லாவே மாறியிருக்கு. ஸோ உங்களுக்கே வந்து அந்த நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த பிஃபோர் பிக்சருக்கும், ஆஃப்டர் பிக்சருக்கும் பாருங்களேன். பாபாவோட ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோவா இருக்கு. அவரோட சீக்ஸ் 2ம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ரசகுல்லா மாதிரி பப்ளியா இருக்குங்க. அப்படியே பாபா பிடிச்சு கிள்ளி விட்டு கொஞ்சலாமான்னு இருக்கு எனக்கு. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் நீ தங்கத்தில குடுத்தாலும் சரி, தங்க மனசோட ஒரு டம்ளர் தண்ணி குடுத்தாலும் சரி, ஒரு பக்தன் அன்போட, உண்மையான பக்தியோட அத குடுக்குறப்ப பாபா வந்து அது ரொம்பவே சந்தோஷமா ஏத்துக்குப்பாரு. அதுல வந்து பெருசு, சின்னது அதெல்லாம் பாகுபாடு பார்க்க மாட்டாரு. அவருக்கு தேவ உண்மையான பக்தி, உண்மையான அன்பு மட்டும் தான். ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.